அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சியின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சாதகமற்ற நிலையில் இருக்குங்க. அதிலும் நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது அதாவது ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோன்னா மே மாதம் 18ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்க்கும்போது ஏப்ரல் 26ஆம் தேதியும் நடந்து முடிஞ்சிருக்கு. தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நிகழக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது தங்களுக்கு நல்ல பலன்களை தருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தங்கள் மத்தியில் இந்நேரம் எழுந்திருக்கும். ஏன்னா மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதாவது சனி பகவானினுடைய பயிற்சியாகட்டும், குரு பகவானினுடைய பயிற்சியாகட்டும் ஏற்ற தாழ்வுகளை கொண்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்காவது தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு எவ்வாறு அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கரெக்டாக அதாவது சரியான பலன்களோடு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா நீங்கள் ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக மாற்றம் அப்படிங்கிறது முக்கிய கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் ராகு கேது அப்படின்னு சொல்லலாங்க. இவர்களுடைய பயிற்சி பெரும்பாலும் தாக்கத்தை தான் அதிக அளவில் ஏற்படுத்தும். அதாவது ஒரு விபரீதமான பலன்களை தான் அதிக அளவில் ஏற்படுத்தும். ஆனால் தங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ராகு கேதுவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு உங்களுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. அதாவது கலவையான நிலை அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக எல்லா விஷயத்துலையும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கும், அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமலும் ஒரு சிலருக்கு போகலாம். குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனமாகவும் இருக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம். அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உழைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம்.
அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுடைய உத்தியோகமாகட்டும், இல்லை குடும்பம் ரீதியாகட்டும், இல்லை வேலை, இல்லைன்னா வியாபாரம், தொழில், இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்கள் தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது அவர்கள் தேவையில்லாத கலகம் ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபமும் இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்கறதுனாலையோ பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேலை பளுவும் பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. உழைப்பு இந்த காலகட்டத்தில் வீணாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம். திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க. எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூலமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமாக ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க. எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க. இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம். சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும். அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வருங்க. இருந்தாலும் எதிலையுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுலையும் வேகம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வீங்க. விலகி சென்றவங்க விரும்பி சேருவாங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம். புதிய வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவீங்க. பணிகளில் இருந்த தடைகளும் மாற ஆரம்பிச்சிடும். படிப்படியாக நல்லது நடக்கவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்ததால், அதாவது இந்த காலகட்டத்தின் முதல் 2 வாரங்கள் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்ததால் பல அவமானங்களை எதிர்கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இடி மேலே இடி விடுற அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்தித்து சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த நிலை மாறப்போகிறது. உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கலாம். தந்தை வழியில் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயத்தை அடைய போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கும் கட்டுப்படுவாங்க. அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனை அள்ளித்தரும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிறைவும் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லணும். வணிகத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம்
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிர பகவான். மிதுன ராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது பல விதங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்தினாலும் விரயத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கலாம், அவை வீண் செலவாகவும் முடியலாம். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் காலம் இது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செலவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பணவரவு தாராளமாக இருக்கும் போதும் செலவுகள் செய்கிறது கடனில் சிக்க வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலனில் பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். இருப்பினும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆறுதல் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும்.